ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி பாப்பாவுக்கு காலையில் களி செஞ்சு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் வீட்டில் இருக்க எல்லோரும் எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி பண்ணுறது தான் பண்ணுறோம், எல்லாேருக்கும் சேர்த்தே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 கப் தண்ணியில் மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் கட்டிப்படாமல் வரும். இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. மறுபடியும் 3 கப்பு ஊற்றிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது கரைச்சி வச்ச மாவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கிட்டே கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் வரும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டியாக மாவு வந்து கட்டிப்படாது. களி பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை பக்குவமாக நம்ம கிளறிட்டே இருந்தால் மட்டும் போதும், கட்டிப்படாமல். ஸோ களி நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். நல்லா கிளறிட்டே இருங்க. மாவு எப்போ தண்ணி வச்சு நீங்கள் தொட்டு பார்க்கும்போது மாவு என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு களி ரெடி ஆயிரும். நான் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் எடுத்து அவங்களுக்கும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பாப்பா இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு கிளாஸில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். யாருக்கெல்லாம் களி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.